உனக்கு பின்னாடி வந்த கூட்டத்தை பார். சினிமா பார்த்து வளர்ந்த பலவீனமான கூட்டம் மட்டும்தான் இருக்கும். அது எந்த அரசியலோட கனெக்ட் ஆகுதுங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ரைட்டிங் அது. சினிமா பார்த்து வந்த பலவீனமான கூட்டம் தான் இருக்கு. நீ என்ன அரசியல் சித்தாந்தம் யார்கிட்ட இருக்கு? எல்லாம் ஃபிலிம் தான். அவங்கள அரசாங்கம் விலைக்கு வாங்கிடும், அடிச்சு நவுத்திரும். அதை பத்தி நிறைய நல்ல டீட்டெயிலாம் இருக்குப்பா அந்த ஃபைலை பட்டிட்டே இருக்கும். நல்ல செய்தியெல்லாம் இருக்குப்பா. நாட்டுக்கெல்லாம் சண்டை போட்டிருக்க நிறைய நல்ல விஷயங்களுக்கு. 40 வயசாகுது. ஆனா பாவம் முன்னாடி ரொம்ப சின்ன பொண்ணு இல்ல, 27 வயசு தான் ஆகுது. சொச்ச இளமையை எப்படி கழிப்பான்னு தெரியாது. உங்க இயக்கத்தில் உள்ள யாராவது வச்சுப்பாங்க, பொண்டாட்டியா இல்ல ஒப்பாட்டியா. அதுல ஒரு சில தியாகி கூட மனைவியை கல்யாணம் பண்ணி கூட முடியும். போய் பார்த்தப்பா. மெட்ராஸ் 7 பஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நம்ம தமிழேந்தன் ஐயா அவர்கள்ட்ட வந்து சினிமாவை பத்தி பேசினா போதும், அந்த எனர்ஜெட்டிக்கு அந்த எந்தோ எங்க இருந்து வருதுன்னே நமக்கு தெரியாது. நான் கூட இன்னைக்கு சோசியல் மீடியால பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த குருதி புனல் எவ்வளவு ஒரு கமலஹாசன் அவர்களுக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான படம்னு தெரியும். நீங்க போட்டிருக்க அந்த கிளாஸ் கூட கூலிங் கிளாஸ் கூட குருதி புனல் கூலிங் கிளாஸ் மாதிரி தான் தெரியுது. அந்த லேபான் சேம் பேட்டர்ன் அது. அப்படியே அந்த கிளாஸ்ல அந்த பேட்டர்ன் அப்படி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அது கமலஹாசன் மாதிரி தான் இருக்கீங்க. நீங்க கமெண்ட்ல திட்டாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவளை திட்டுறதுக்கு அந்த ஒரு ஃப்ரேம் மட்டும் பார்த்து சார். அதான் நாசர் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. கான்வர்சேஷன் அது ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். நீங்க கூட ரொம்ப சிலாய்ச்சி நிறைய தடவை பேசுறீங்கல்ல, அது சொல்ல வர கான்வோ என்ன சார்? என்னவா சார் இருக்கும்? என்ன ஐடியா இருக்கும்? ஆக்சுவலா அது ப்ரீவியஸ் ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்கும். அதோட இதை எடுத்துட்டு வந்தா தான் கரெக்டா இருக்கும். யார் பத்ரி? பத்ரிநாதமூர்த்தி அவன் தான் வந்து அந்த என்டையர் அந்த கேங், அந்த நக்சலைட், அந்த கேங்கோட தலைவன் பத்ரி. ஆனா அந்த தலைவன் யாருங்கிறது தெரியாது. ஆக்சுவலா ஒரு சின்ன ஃப்ரேம்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. நாசர் கையை தூக்கி நான் டிரைவர் எனக்கு தெரியாதுன்றார். நாசர் பேசவே மாட்டார். அப்புறம் அதே ரத்தனத்தை ஷூட் பண்ணி காலில் ஷூட்டிங் பண்ணி போலீஸ் கஸ்டடியில் இருப்பார். போலீஸோட விசாரணை எப்படி இருக்குன்னா அதுதான் கமலஹாசன். அப்பா அதெல்லாம் சான்ஸே இல்லைங்க. நிஜ ஒரு ஐபிஎஸ் வச்சு எடுத்திருப்பாங்க, ஐஏஎஸ் வச்சு எடுத்திருப்பாங்க. கிருஷ்ணன் அதை பற்றி நிறைய நல்ல டீட்டெயிலாம் இருக்குப்பா அந்த ஃபைலை பட்டிட்டே இருக்கும். நல்ல செய்தியெல்லாம் இருக்குப்பா. நாட்டுக்கெல்லாம் சண்டை போட்டிருக்க நிறைய நல்ல விஷயங்களுக்கு. 40 வயசாகுது. ஆனா பாவம் முன்னாடி ரொம்ப சின்ன பொண்ணு இல்ல, 27 வயசு தான் ஆகுது. சொச்ச இளமையை எப்படி கழிப்பான்னு தெரியாது. உங்க இயக்கத்தில் உள்ள யாராவது வச்சுப்பாங்க, பொண்டாட்டியா இல்ல ஒப்பாட்டியா. அதுல ஒரு சில தியாகி கூட மனைவியை கல்யாணம் பண்ணி கூட முடியும். போய் பார்த்தப்பா. ஆனா அவங்கள வச்சு பிளாக்மெயில் எதுவும் உன்னை பண்ணுவேன் எவ்வளவு விஷயத்தையும் சொல்லிட்டு உன் குடும்பத்தை வச்சு உன்னை பிளாக்மெயில் பண்ணுவேன்லாம் நினைச்சுக்காத. நெருப்பு கோழி இருக்குல்ல, எதிரியை பார்த்தோம் மண்ணுக்குள்ள தலையை வச்சுப்பான். அந்த மாதிரிதான் நீ. உன்னோட பலவீனம் உன்னுடைய குடும்பம். அந்த குரல் அப்படியே மாறும், போலீஸ் டோன். உன்னுடைய பலவீனம் உன்னுடைய குடும்பம். அவன் அதை வச்சு நான் எதுவும் பிளாக்மெயில் பண்ணும். அந்த கமலஹாசனுக்கு தான் அந்த ஏற்ற இறக்கம் இருக்கும். அவன் அதை வச்சு நான் எதுவும் பிளாக்மெயில் பண்ண மாட்டேன். போய் பார்த்தப்பா அழுவுறா. எங்க வேணுமோ போயிடலாம், வாழ்ந்துடலாமா, எதுவுமே வேண்டாமா, உன் கூட வாழணுமா அப்படின்னு காதை புத்திக்குவார் அஜயரத்னம். உன் கூட வாழணுமா அப்படின்னா அவங்க சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கப்பா. என்னால் உன் உயிருக்கு எதுவும் ஆகாதுன்னு சத்தியம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு தேவை ஒரே ஒரு பதில் தான். அப்படி ஃபைலை வந்து புட்டிக்கிட்டே இருப்பார் கமல். எனக்கு தேவை ஒரே ஒரு ஃபைல் தான், பேர் தான். அதை சொல்லிட்டுனா அவனை ஒன்றுமே பண்ணல. இந்த ஃபைல்லேருந்து அவன் பேர் இல்லாமல் கூட என்னால் பண்ண முடியும். பொய் அப்படிம்பாரு. நிஜம் இனி நீ நம்பி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை உனக்கு. அப்படியே பரட்டிட்டு இருக்குள்ள அப்படி அஜயரத்னம் அப்படி எட்டி பார்ப்பார். பார்த்தா நாசரோட ஃபோட்டோ சைடு ஆங்கிள், இந்த ஆங்கிள், அந்த போலீஸில் எடுக்கிற ஃபோட்டோ இருக்கும். இவர் யார் இவர்? ஏன்னா ஆல்ரெடி கஸ்டடியில் இருக்காங்க. இது யார் இவர்? உனக்கு தெரிஞ்சவனா, ஃப்ரெண்டா? சொல்லு. நிறைய ரொம்ப பார்த்துருக்கில்ல, எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும் பாரு கமல். அஜயரத்னா எல்லாம் தெரியுதா, என்ன எதுக்கு தொல்லை பண்ணுறீங்க? அவர் சொன்னாரு, நான் செஞ்சேன். எதுக்காக பத்ரி சார்ட்ட கேட்டேங்க அப்படின்பாரு. அப்படியே அந்த மியூசிக் தீம் அப்படியே மாறுங்க. பாட்டே இல்லாத படம்ல தீம் அப்படியே மாறும். அடுத்த நாள் அரக்கை சட்டை கமலஹாசன் இன் பண்ணி ரொம்ப டீக்காக இருப்பார். போயிட்டு உட்காரு, நல்லா சாஞ்சு இப்படி நல்லா உட்காந்துருப்பார். எதிர்த்தாப்புல நாசர், பத்ரிநாதமூர்த்தி. என்னடா இவன் பேசவே மாட்டானேன்னு ரொம்ப நாளாக யோசிச்சேன். நீ கூலிக்கு வந்தவன்ல, நீ தான் சித்தாந்தமே. அதனால சரி உன்னிட்டே பேசி டீல் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி கையை கட்டியிருப்பார் நாசர். நான் சித்தாந்தத்தால் உந்தப்பட்டவன், என்னையெல்லாம் நீ விலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு ஆரம்பிப்பார் அவர். கமலஹாசன் அதுக்கு பதில், எனக்கும் இந்த சமுதாயத்தில் நிறைய சமுதாய கோபங்கள் இருக்குது, தாபங்கள் இருக்குது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. இதெல்லாம் எனக்கும் இங்கே இந்த சொசைட்டி மேலே ஒரு பெரிய கோபம் தானே. உன்னை பார்த்தா கூலிக்கு வந்த மாதிரி தெரியல, சித்தாந்தத்தால் உந்தப்பட்டவன் அப்படின்னு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். பத்ரி நீங்கள் என்கிட்ட பேசியே ஆகணும். நம்ம 2 பேரும் தான் இங்கே பேசுறது, வெளியில் கேட்காது. ஆனால் அரசாங்கம் பேசுனா உலகத்துக்கு கேட்கும் பாரு கமல். அந்த கவர்மெண்ட்டுடைய பவர் என்ன, நீ நானும் தான் பேசிகிட்டு இருக்கலாம்.
நீ பேசுனா எனக்கு மட்டும் தான் கேட்கும். நாசருக்கு சொல்லுவார் கையை கட்டிட்டு, அதுக்கு முன்னாடியே உங்கள் அரசாங்கம் என்னை வேலைக்கு வந்து உங்கள் அரசாங்கத்தை நாங்கள் அடிமைப்படுத்திடுவோம் பாரு கமலை பாரு. அதனால உனக்கு சொல்லுவார் நாசரு, நான் செத்தனா இங்கே 1000 போராளிகள் முளைப்பான். அதெல்லாம் முளைக்காது, பயிர் தான் முளைக்கும். எள்ளும் பயிர் தெளிப்பாங்கல்ல, பயிர் தான் முளைக்கும். உனக்கு பின்னாடி வந்த கூட்டத்தை பார், சினிமா பார்த்து வளர்ந்த பலவீனமான கூட்டம் மட்டும்தான் இருக்கும். அது எந்த அரசியலோட கனெக்ட் ஆகுதுங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ரைட்டிங் அது. சினிமா பார்த்து வந்த பலவீனமான கூட்டம் தான் இருக்கு. நீ என்ன அரசியல் சித்தாந்தம் யார்கிட்ட இருக்கு? எல்லாம் ஃபிலிம் தான். அவங்கள அரசாங்கம் விலைக்கு வாங்கிடும், அடிச்சு நவத்திரும். அவங்களா யாரு தெரியுமா? பொறுக்கிக்கும் போராளிக்கும் கலப்புல பிறந்த பிள்ளைங்க. அது டைலாக் இருக்குது. இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றாரு அசால்ட்டா. போராளி எல்லாம் கிடையாது, பொறுக்கிக்கும் போராளிக்கும் கலப்புல பிறந்த பிள்ளைங்க அவங்களாம். அந்த டைலாக், அது ஒத்த ஃப்ரேம் தாங்க நான் பேசணுன்னே உங்கள்கிட்ட வந்தாங்க தான் அந்த முன்னாடி உள்ள ஃப்ரேமை சொன்னேன். அவ்வளோ ஒரு சில் அவுட்டா பேசுவார். உன் கோபத்தை என்கிட்ட சொல்லு, சொன்னாதானே தெரியும் பத்ரி அப்படின்னு சொல்லுவேன். அந்த கான்வர்சேஷன் இருக்கும். நான் யார் தெரியுமா அப்படிம்பாரு கமல். எப்படி அவன் பேசவே இல்லைன்னு கோபம் வந்துடும். நான் யார் தெரியுமா அப்படிம்பாரா, ஆதி நாராயணன் டிசி அப்படிம்பாரு. கொம்ப அப்படிம்பாரு அவரு. கமலுக்கு கோபம் வந்துடும், ரொம்ப நேர்மையான கொம்ப. ஏன்னா தன்னோட பத்ரி இன்னொரு முறை என்னோட நேர்மையை பத்தி பேசுறாத, அது எனக்கு பிடிக்கல, கோவம் வந்துருது எனக்கு அப்படின்னு கமல் சொல்லுவார். அந்த ஒரு ஃப்ரேம், அந்த ஒத்த ஃப்ரேம் இருக்குல்ல, 2 சேரு, நடுவில் ஒரு டேபிள், ஒரு டாப் லைட்டு, டூம் லைட்டு, இங்கே மட்டும்தான் வெளிச்சம் இருக்கும். அந்த டூம் லைட்டை கூட பத்ரி மூஞ்சி வேற அடிச்சு காமிப்பாரு, காயம் ஆடுறதுக்கு. காயம் ஹீல் ஆகிட்டு வருது, ரைட் ஆறிடும் அப்படின்னு சொல்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோலு எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ அழகா அந்த ரோலை பண்ண முடியுமான்னு தெரியல. விக்ரம் வேதாளா கூட அதை அப்படியே இமிட்டேட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ரோலே இல்லைங்க. நீங்க வேற யாரை கொண்டு எங்கெங்க சேர்க்குறீங்க? அவர் லெஜெண்டுங்க. அந்த சீனை எப்படிங்க பண்ணுவீங்க நீங்க? அது ரொம்ப பரிணாமமா இருக்கும் அந்த அந்த ஃபீலிங்ஸ். கமலஹாசன் அந்த படத்துல டே 1லேருந்து குடும்பங்கிற வார்த்தையை சொல்லிட்டே வருவார். ஆச்சரியத்தினத்தையும் குடும்பத்தை பத்தி பேசுவார். நான் உன் பிள்ளைங்கள பண்ண மாட்டேன், நானும் குடும்பஸ்தான் அப்படின்பாரு. பத்ரி கிட்ட கடைசா போகல, பத்ரி நாளைக்கு நீ பேசணும், ஏன்னா எனக்கு மட்டும் குடும்பம் இல்லையா என்ன, வீட்டுக்கு போனோம் பாரு. கடைசா குடும்பத்தை வச்சு கமலஹாசன் வேலை பேசுவாங்க. துரோகின்னு தான் பேர் வச்சிருக்காரு. குருதினா ரத்தம், புனல்லாம் ஆறு. அதை சொல்லிடுறேன் முதல்ல. குருதி என்றால் ரத்தம், புனல்லாம் ஆறு, ரத்த ஆறு. துரோகின்னு வச்சிருக்காரு. நாசருக்கு இவர அப்பாஸ்னா அர்ஜுன் கேரக்டர், துரோகம் தானே பண்றாரு. அப்ப கடைசா குடும்பத்தை வச்சு அவரை ட்ராப் பண்ணுவாங்க. இவர் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்த ஆளெல்லாம் வச்சு 3 பீப் சவுண்ட் அடிச்சா அவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் காலி அப்படின்னு இவரை தூக்கி கொண்டு வச்சு அடிச்சு உடைச்சி கடைசியா ஆப்ரேஷன் தனுஷ் யாரா அப்படிங்குள்ளத கமல் இப்படி கிடப்பாரு. இப்படி இவங்க எல்லாம் ரத்தம் இங்கே கிடப்பாரு, கேட்டுக்கிட்டே இருப்பார். நாசர் தலையை பிடிச்சி தூக்கி கிளைமேக்ஸ் தனுஷுங்கிற கேரக்டருக்கு என்னோட அப்படி கிராஸ் ஆகும். அப்படி பார்ப்பார். டமால் நாசர் அவங்ககிட்ட என்ன பிடிக்கும், இவன் தானே தனுஷ். அப்பாஸ் அவங்களும் இவனை தான் பார்த்தான். அப்பாஸ்னா யாரு, அர்ஜுன். இவனை தான் பார்த்தான். நீனும் இவனை தான் பார்க்குற. இது அவன் வாக்கி டாக்கி வரையும் கிடச்சிட்டு. அப்போ இவன் தான் தனுஷ். அப்படி என்ன வாங்கி அவனை ஃபயர் பண்ணுறது? இல்லைன்னு பாரு. கமல் தெரிஞ்சு போச்சு, கமலும் பிழைக்க முடியாது, ஆப்ரேஷன் தனுஷும் பிழைக்காதுன்னு பாஞ்சு அந்த 47 துப்பாக்கியோட ரோல் ஆகி 2 பேர் ரோலிங் ஆகி கட்டசா ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து கமலுக்கு கையெல்லாம் ஃபயரிங் ஆகிடும். அந்த கென்னு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து இப்படி குத்துவார். அப்படி இங்கே வந்துடும் நாசருக்கு. அப்படியே பொத்துரு அப்படி கமாண்டோ ட்ரெஸ்லேயே இருப்பார் நாசர். கமாண்டோ ட்ரெஸ்லேயே இருப்பார். விழுந்தோடனே அந்த தனுஷ் கேரக்டர் போலீஸ் இல்லை அவன், சார் என்ன எடுத்துங்க சார், இல்லை எல்லாம் வெளில வந்து உடைக்காரங்க போனோம் கதை மற்ற தீவிரவாதிகள்லாம். சார் என்ன எடுத்துங்க சார், ஃபயர் பண்ணலாம், ஃபயர் பண்ணிட்டு போயிடலாம். நோ 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 ஃபயர் பண்ணால் எல்லாமே கெட்டு போயிடும். நாளைக்கு எல்லா தலைவர்களும் வர்றாங்க, நீ தான் அடுத்த கேரக்டர்ல இவர் தான் இருப்பான், லீடர்ஷிப், நீ தான் தலைமை தாங்க போற. நீ போயிட்டீன்னா அங்க வந்து எல்லாரையும் கேட்ச் பண்ணி கொடுத்துடலாம். சார் என்ன சார் சொல்றீங்க, என்னடே ஷூட் மீ மேன், என்ன ஷூட் பண்ணு, நான் வந்து பத்ரியை கொண்டுட்டேன், அதுக்காக நீ என்ன ஷூட் பண்ணிட்ட, அவனுக்கு நம்புவானுங்க. அது எவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு. தீவிரவாதத்தை நம்புறவன் வந்து எளிதா நம்பிடுவானுங்க. நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை, நீ சார் அதெல்லாம் முடிய முடியாது. நோ 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 நம்ம அப்பாஸுக்காக, நம்ம ஆப்ரேஷன் தனுஷுக்காகன்னு சொல்லுவான். கமல் வந்து அந்த ஒரு பயிற்சி வந்து ஒரு எப்படி கொடுக்கணும், ஒரு ஆர்மிக்காரர் கொடுக்கணும். ஆர்மிக்காரர்கள்ட்ட உண்மையை வாங்க முடியாது. நீங்க அபிநந்தன் கூட போய் அங்க இறங்கினார்ல பாகிஸ்தான்ல, நம்மளை கொண்டாங்க. ஏற்கனவே பாகிஸ்தான் போய் எல்லாம் கண்ணை பிடிங்கி காதை பிடிங்கலாம் அனுப்புனாங்க. அபிநந்தன்லாம் இதை பத்தி கவலைப்படல, போனாச்சுன்னு.
அப்போ உடனே கடைசியாக ஹிட் ஆகலாம் அவங்க ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க டோரை தட்டுன்னு வெளில இருந்து. ஆப்ரேஷன் தனுஷ்கா கமான் ஷூட் மீ மை மேன் அப்படிம்பாரு. நம்மளாம் துப்பாக்கியில் சுட்டு போய் டயலாக் பேசி கிடக்குறாங்க நம்ம அதில். ஆனால் எப்படி ஒரு படத்தை எல்லாம் நல்லா எக்ஸ்பர்ட்டை வச்சு எடுக்கிறதுங்க. சட்டன்னு அடிச்சோம். அந்த கீழே கிடந்த மனுஷன் ஏறி சவத்துல போய் இப்படி இதாகி அப்படி பொலன்னு அப்படி பொதன்னு கீழே விழுவார். இந்த டைலாக் எல்லாம் இருக்கவே இருக்காது. முட்டி போட்டு நிற்கிறாரு அப்படியே ஏரில் போகிறது. டக்குன்னு சொல்லுவார் அவர், அந்த துரோகி நம்ம தலைவரை கொண்டுட்டான் பத்திரியை, நான் அவனை கொண்டேன், நீங்களாம் ஒத்துக்கிச்சு நான் தலைவர் எடுத்துக்கலான்னு அந்த லீடர்ஸ் கொடுப்போம். அடுத்த நாள் விருது கொடுப்பாங்க. டிசி ஆதிநாராயண் அவங்க மனைவி கௌதமி வாங்க போவாங்க, அப்பாஸ் பொண்டாட்டி வாங்க போவாங்க. அப்போ அந்த விருது கொண்டா காரில் வைக்கக்குள்ள அவங்க அந்த தீவிரவாதிகளோட பசங்கள்லாம் வந்து இந்த பையனை அடிக்க பார்ப்பாங்க. எங்கள் அப்பா பேர் டிசி ஆதிநாராயண் அப்படிமா, எங்கள் அப்பா பேர் பத்ரி, எங்கள் அப்பா பேர் இதுன்னு சொல்லி அந்த பசங்க வந்து கல்லெடுத்து இவனு இந்த பையனும் கல்லெடுத்து வரட்டும். போலீஸ் எல்லாம் முடியாது அங்கேருந்து. அவங்க மதில் சுவரை தாண்டி குதிக்க போவாங்க. அப்போ தான் ஒரு டைலாக் போட்டு அந்த படத்தை முடிப்பார். தீவிரவாதிகள் என்பவர் பிறப்பதில்லை, அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். அவர்கள் உருவாக்குவதற்கு இந்த அரசியலுக்கும் இந்த சமூகத்திற்கும் இந்த ஜாதிக்கும் மிகப்பெரிய பண்பு இருக்கிறது. நாமெல்லாம் மாறி தீவிரவாதத்தை ஒழிக்காதவரை தீவிரவாதம் ஒழியாது. நடந்து முடிந்தவை அனைத்தும் ஒரு அத்தியாயமே. தயவு செய்து இதை முடித்து வைங்கள். உங்கள் அன்பு டிசி ஆதிநாராயணன் அப்படின்னு சைன் பண்ணுவார். அதோட படம் முடியும். அப்படி ஒரு திரைப்படம் இத்தனை ஆண்டுகள் கழிச்சு ஒருத்தனால எடுக்க முடியாது. அதில் யூஸ் பண்ண லைட்டிங்ஸ், அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் கணக்கே கிடையாது. அப்படி ஒரு லைட்டிங்ஸ், அந்த கேமரா விஷுவல். ஒரு ஷாட்டில் நாசரை அழைச்சிட்டு போய் மிரட்டிட்டு இந்த ரேபான் எப்படி பிடிக்குதுன்னா, இப்படி இருக்கக்குள்ள இந்த ஆப்போசிட் ஃப்ரேமில் வந்து நாசர் தெரிவார் இந்த கண்ணாடியில். நமக்கு பாருங்க சார், சம்டைம்ஸ் கேமரா தெரியுது, சம்டைம்ஸ் லைட்டிங் தெரியுதுல்ல, நாசர் தெரிவார். அது ஃப்ரேம் வைக்கிறது ஈக்குவல் தெரியுது. அது என்ன இருக்குது, என் கண்ணில் நீ தானே தெரிற, என் கண்ணாடி மாரி நீ தான் தெரிற, கண்ணாடி மாரி ஊடுருவி ஒண்ணுதான் பாக்குறேன். அதுல வந்து அந்த டைலாக் அப்ப என்கவுண்டர் பண்ண போறோம். என்கவுண்டர் சட்ட விரோதம். உங்ககிட்ட எல்லாம் சட்டத்தை பேசி ஒன்றும் ஆக முடியாது. பத்ரி, உன் கண்ணில் நான் பயத்தை பார்த்தேன், நீ பயப்பட ஆரம்பிச்சுட்ட, நோ அப்படின்னு பாரு. இங்கிலீஷ் நல்லா பேசுவார். அதுல வீரன்னா என்னன்னு தெரியுமா, பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது, நீ அதான் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்கவுண்டர் பண்ண மாட்டார். அழைச்சிட்டு அந்த ஷாட். ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் 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 தி ரியலி லிஜெண்ட் தி டாக்டர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுக்கு தொடர்ந்து பேசுவோம். நன்றி.